ஜூன் மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. பொதுக்காலம் வாரம் 11. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். இதோ நெருப்புத் தேரில் எலியா விண்ணகத்துக்குச் சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 1 மற்றும் 6 14 வரை. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையென்றால் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்புத் தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்குச் சென்றார். எலிசா அதைக் கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 31. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதி உடையோரை பாதுகாக்கிறார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை மற்றும் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். தனிமையில் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டி ஜெபம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அமைதியான நேரத்திற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உலகத்தின் இரைச்சல்கள், வேலைப்பளுக்கள் மற்றும் ஓயாத சிந்தனைகள் அனைத்திலும் இருந்து விலகி உம்முடைய பாத படியில் அமர எனக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, தனிமை என்பது வெறுமை அல்ல, அது உம்மோடு நான் ஐக்கியப்படும் உன்னதமான தருணம் என்பதை உணர்கிறேன். என் இருதயத்தை உம்முடைய ஆவியானவரால் நிரப்பும். என்னை சுற்றிலும் இருக்கும் எல்லாவற்றையும் மறந்து உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் நான் அனுபவிக்க என் ஆத்மாவை திறக்கிறேன். உம்முடைய அமைதி என் உள்ளத்தை ஆளட்டும். என் எண்ணங்களை உமக்கேற்றதாக மாறட்டும். இந்த தனிமையின் நேரத்தை வெறும் நேரத்தை கழிக்கும் ஒன்றாக மாற்றாமல் என் ஆன்மாவை புதுப்பிக்கும் காலமாகவும் உம்முடைய சித்தத்தை நான் கண்டறியும் நேரமாகவும் மாற்ற எனக்கு அருள் புரியும். என் பழைய தவறுகளை உணர்ந்து உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் என் வாழ்க்கையின் நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கவும் எனக்கு ஞானத்தை தாரும். வாசித்த இறை வார்த்தைகளையும் நான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் ஆழமாக சிந்திக்கவும் அந்த உண்மைகளை என் அன்றாட வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது என்று திட்டமிடவும் எனக்கு உதவி செய்யும். என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் என் பொறுப்புகளை நேர்த்தியாக செய்து முடிக்க தேவையான மன வலிமையையும்
தெளிவான சிந்தனையும் எனக்குத் தார். ஆண்டவரே, இந்த தனிமையின் முடிவில் நான் புறப்படும்போது உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் புதிய நம்பிக்கையினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உம்முடைய மகிமைக்காகவே இருக்கட்டும். என்னை தனிமையில் காணும் தேவனே, உம்மோடு நான் செலவிடும் இந்த நேரம் என்னை உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றட்டும். உம்முடைய கிருபையையும் சமாதானமும் என்னோடு கூட இருக்கட்டும். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். கருணையின் வடிவம், கர்த்தரின் உருவம் கண்ணுக்கு தெரியுதடா. இயேசு மனித குலத்திலே பிறந்ததனால் இந்த மண்ணுக்கு பெருமையடா. இயேசு மனித குலத்திலே பிறந்ததனால் இந்த மண்ணுக்கு பெருமையடா. மன்னிக்க பிறந்த இயேசுவின் இதயம் மரகத வாசலடா. இயேசு மகனை இந்த மரியாள் வாழும் மாதா கோயிலடா. இது மாணிக்க கோயிலடா, இது மாதா கோயிலடா.